ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பிரெட் ஹல்வா தான் நம்ம பார்க்க போகிறோம். பிரெட் வச்சுட்டு சூப்பராக சுலபமாக ஈஸியாக செய்யக்கூடிய, வீட்டிலையே ஒரு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய பிரெட் ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 போல் வீட் பிரெட், நீங்கள் ஒயிட் பிரெட் கூட எடுத்துக்கலாம். ஆனால் சால்ட்டட் இல்லாததாக எடுத்துக்கோங்க. ஸ்வீட் பிரெட்டாக நான் வீட் பிரெட் எடுத்திருக்கேன். கோதுமை பிரெட்டு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். பிரெட்டை நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிப்போம். அப்புறம் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துப்போம். நெய் நல்லா சூடாகட்டும். இப்போது நெய் நல்லா சூடானதும் அது கூட ஒரு 10-15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா அதை பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறம் முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுவோம். இப்போ முந்திரி பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் அதே நெய்லே நம்ம எடுத்துருக்க பிரெட்டை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா அது வறுபடுற அளவுக்கு வறுத்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு எல்லா பக்கமும் பிரெட் பீசஸை நல்லா பெரட்டி விட்டு நல்லா பிரெட் பீசஸ் நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துப்போம். எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா கூட நீங்கள் 1 ஸ்பூன் ஆயிலோ இல்லை நெய்யோ சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நான் இப்போ 1 ஸ்பூன் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கிறேன். இது உங்களுக்கு வறுக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெயை போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம்ல, அந்த மாதிரி கூட பிரெட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதில் எண்ணெய் நிறைய சேரணும். நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோடய பிரெட் பீசஸ் எல்லாமே நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. நல்லா கை வச்சு உடைச்சா இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடையிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிரெட் பீசஸை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இப்போ பிரெட் பீசஸ் எல்லாமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றினதுக்கு அப்புறம் நான் அதே பேனில் ஒரு 300 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பால் நல்லா திக்காகி வரட்டும். நல்லா பொங்கி வரப்போ சைடில் இருக்கிற ஆடையெல்லாம் சேர்த்து சேர்த்து அதிலே விடுங்க. அப்போ தான் ஹல்வா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா பொங்கி வரப்போ நம்ம பிரெட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பால் நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க பிரெட்டை அது கூட சேர்த்துப்போம். பிரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரெட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துப்போம். அந்த பால் பிரெட்டு ரெண்டுமே நல்லா கலந்துக்கணும். ரொம்ப உடச்சிடாதீங்க. லைட்டாக சின்ன சின்ன பீசஸ் அப்படியே இருந்தால் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வேணும்னா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்ன பீசஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ ஓரளவு நல்லா பால் கூட இது கலந்துக்கலாம். நம்ம பால் சேர்த்த உடனே பிரெட்டு அந்த பால் எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சிட்டு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா பிரெட்டு எல்லாமே பால் கூட நல்லா கலந்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 துண்டு போல் பிரெட் பீசஸ் எடுத்திருந்தேன். 5 பிரெட் பீசஸ்க்கு 300 ml பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக பிரெட் எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பால் பிரெட்டு நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் உறிஞ்சிருச்சுன்னா நீங்கள் கூட கூட எக்ஸ்ட்ரா பால் சேர்த்துக்கலாம். ஸோ பால் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம கலந்துப்போம். இப்போ பால் அப்புறம் பிரெட் ரெண்டுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துப்போம். இப்போ சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் இலவலாக வர மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப ட்ரை ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூனாக 3 டைம் நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ இதே மாதிரி ஒரு 3
டேபிள் ஸ்பூன் நெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கேன். இது வந்து ஒரு 3, 4 நிமிஷத்துல வந்து ட்ரை ஆயிடும். நல்லா வந்து நமக்கு அல்வா பதத்துக்கு வந்துரும். நெய்யோட அளவு வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா, பிரெட் வந்து நல்லா கையில ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால வந்து கண்டிப்பா வந்து ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு நெய் சேர்த்தீங்கன்னா, நல்லா வந்து டேஸ்ட்டா இருக்கும் அல்வா. இப்ப வந்து பிரெட்டு, சர்க்கரை, பால் எல்லாமே நல்லா சேர்த்துட்டு, நல்லா வந்து நெய் சேர்த்ததுக்கப்புறம் அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. கடைசியா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு கோவா, ஸ்வீட் இல்லாம இருக்கும்ல, பிளைன் கோவா, அந்த கோவா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா அது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா, நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். கோவாவ வந்து இந்த மாதிரி கையால உடைச்சுட்டும் சேர்த்துக்கலாம். நான் வந்து நல்லா நமக்கு ஸ்மூத்தா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு, இப்படி கேரட் சீவுறதுல வந்து நல்லா சீவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ வந்து நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சரா இருக்கும். நமக்கு வாயில வந்து நல்லா ஒட்டாம இருக்கும். இப்ப இந்த கோவா சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல. நம்ம எல்லாமே ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு, கடைசியா வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரியும் இதில சேர்த்து நம்ம வந்து கலந்துக்கலாம். இப்போ முந்திரி சேர்த்து கலந்ததுக்கப்புறம் நம்மளோட பிரெட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த பிரெட் அல்வா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே வீவர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.